எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் அதிகமா பேச மாட்டேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ சோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கீங்க. அது முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தி ஆடியன்ஸ், ரசிக பெருமக்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. தட் இஸ் சீன் இன் த நம்பர்ஸ், தட் இஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்ட் சொல்லலாம். முதல்ல ஐ லைக் டு தேங்க் நவீன் சார் அண்ட் ரவி சார் ஃபார் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க. எனக்கு செகண்ட் ஃபிலிம் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம். அது சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறது இல்லை, மீனிங்ஃபுல் ஃபிலிம். யூ செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோசியலா நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமா சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறார். அந்த சப்போர்ட் பண்ண நீங்க எடுத்திருக்க முடியும்க்கு முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் நிறைய ஒவ்வொருத்தர் பத்தி நிறைய சொல்லுகின்ற 100வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன், 175வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரூஅவுட் தமிழ்நாடு ஒரு 10-15 தியேட்டர்லயாச்சும் 175வது நாள் 200 நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் நான் இருக்கிறேன் சொன்னா அது மிகையாகாது. இங்க முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லணும். கீர்த்தி கதையை சொல்ல போன்ல கேட்டேன், நேரில் சொல்லிருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் டெய்லி சார் இந்த படத்துல அப்பாவை பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னது அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ற மாதிரி இல்லைங்க. there should be some value and meaning in me being in the film சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்துல, நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் தட் நான் ஒரு படம் ஹீரோவா பண்ணிட்டேன், அந்த படத்துல ஹீரோவா டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா போர்த்தொழில் ஆரம்பிச்சு அப்படின்னு கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். இந்த ஜெனரேஷனே அப்படி ரெலவென்ட்னு சொல்றதுக்கு all the young directors who had the confidence in me and being me a lovely characters. ஏன்னா நான் காஞ்சனா நடிக்கும் போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்றேன். So அந்த மாதிரி every generation there has been some film which has been cropping up, it has given me என்ன சொல்றது ஒரு kind of energy to keep on working. And 30 வயசுல நான் நடிச்சிட்டு இருக்கேன், அது காரணம் ஆடியன்ஸ் தான். சாரி அது போய் சொல்லிட்டேன். 30 வயசு மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோட இருக்கும்போது ஐ ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினி சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னை சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ரோஹினி ஃபார் appreciating my work. Thank you so much from the bottom of my heart. And இந்த லைன் அப்படியே வந்துடுறேன். பிரதீப் இஸ் a great actor சொல்லலாம். அண்ட் நிறைய சொல்லுவேன், நிறைய சொல்லணும் அது வேற மாதிரி போயிடுது. இப்பதான் நல்ல குறைவா சொன்னா கூட நிறைவா சொல்ல விரும்புறேன். I've seen கண்டினியூஸா கோமாளியில் இயக்குனராக சரி, லவ் டுடே சரி, டிராகன் சரி, now with this film I see the acting prowess in Pradeep. It's not normal. எங்க பார்த்தனா இது இந்த மாதிரி பண்றாரு அந்த மாதிரி பண்றாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்றாருன்றது விட்டுட்டு நான் ஒரு சீன் which touched me, I like to say that Pradeep. அதாவது நீங்க முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, மமிதா felt about it. தென் மமிதா இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்ன பிரேக் ஆக மாதிரி போயிட்டு இந்த பாத்ரூம்ல உட்காந்து the expression that you gave, the way you emoted, அப்படி அந்த அழுக வருது என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன் நீங்க சொன்னீங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்க. ஆனா அந்த சீன் was very difficult scene for anybody. ஏன்னா அவ்வளவு இமோஷன் இருந்துச்சு. அதுல how much கீர்த்தி பார்ட்டிசிபேட் தெரியாது. ஆனா an actor to feel that scene, உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்ரூபமா அழகா நீங்க சொன்னீங்க. I really enjoyed that part of it. And சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்துல இருக்கு. அது நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன். இந்த மாதிரி வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவன் என்னை அடிச்சு பேசும்போது எனக்கு மனசுல உறுதிச்சு. நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக் கீர்த்தி தப்பா மனசுல நான் ஐ எம் நாட் தட் கை. எப்படின்னா ஒரு ஆண் இல்லாத வளர்த்துட்டீங்கன்னு சொல்றது இட் இஸ் நாட் மீ. சரத்குமார் will not say it. பட் இந்த கேரக்டர் சொல்றதுன்னு போது கொஞ்சம் வேதனையோட தான் சொன்னேன். கீர்த்தி இது திருடலா இருக்கு கீர்த்தி இல்ல இந்த கேரக்டர் இது கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு. இல்லாட்டி ஐ won't say that to anybody. தனிமையா இருந்தாலும் சரி, alone also, how you bring up your child, the way you bring up your child is very important. The responsibility which everybody goes through in life. And working with Rohini and once again great actor சொல்வேன்.
the body of work of Ravani is huge. And thank you, Ravani, for being there. And you do. பார்க்கும்போதே முதல்ல பூக்கிய என்ன சொன்னீங்கன்னா பார்த்து ஆமா திடீர்னு வந்தார் சார் அவங்களோட சொல்லணும்னு சொல்லு சார் இவர் பூக்கி மேன் சார் அப்படின்னாரு ஏதோ அப்போ எனக்கு என்னன்னே தெரியல இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில் அவுட்டாக இருக்கீங்க சார் நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன் நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன் டியூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன் நிறைய பேர் தெரியறதில்லை ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால கோபக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ sang well and Niket, thank you, it was great working with you and Bharat Vikram, great and இருக்கிற எல்லாரும் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட ஆல்மோஸ்ட் 40 years of my life in cinema நிறைய பேர் தெரிந்த முகங்கள் பர்சனலாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்கு இல்லை உடைய கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது the only thing I felt was a social message பட் இது எப்படி எக்ஸெப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும் தான் எனக்கு இருந்தது பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்க சொல்லிட்டீங்க வித் ஈஸ் இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா நீங்க சித்தரிச்சு கொண்டு போயிருக்கீங்க நோ கான்ட்ரவர்சிஸ் இந்த சார் கல்ச்சர் பத்தி நீங்க நிறைய பேச ஆனா இந்த கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்டட் இன்டு அ வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பத்தி நம்ம திங்க் பண்ணி இதில் தவறாக சொல்லிட்டோம்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது so many things that is happening in this entire society and world which we cannot be scrutinizing and debating about all these things so we give an entertainer with the meaning அதுக்கு உதாரணம் சொல்ல போனா 2-3 இடத்துல சொல்லிட்டு விடைப்பாரு I don't take much of a time இந்த இடத்துல வந்து பிரதீபோட ஃப்ரெண்ட் அவர் டிராவல் மமிதா பாஜியை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியரா சொல்லுவார் நீதான் சோர்தான் தெரிஞ்சியா இல்லை வேற எதுவும் தெரிஞ்சியா கேட்பாங்க that itself shows some of the people's feeling உனக்கு நான் இதேமே இல்லையா நீ இப்படிதான் இருப்பியா அப்படின்னு கேட்கறத the director's point of view has gone through the travel to ask that heroine that is what a director's social consciousness very clear think பண்ணிருக்காரு ரெண்டாவது கார்ல டிராவல் பண்ணும்போது நீங்க தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்கிற மாதிரி மமிதா கேட்கறது ஒன் செகண்ட் தட்ஸ் a matter நீங்களாம் தியாகிங்க நாங்கள மட்டும் துரோகிங்களா எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றது so many things that you can't say நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன் என்னது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டர்ல 6 நாள் தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் 3 so every time I saw the film every time no exaggeration first time பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டரா தெரிஞ்சது தேர்ட் டைம் அதோட பெட்டரா இருந்துச்சு இப்போ நாளைக்கு ஃபோர்த் டைம் கூட பார்ப்பேன் ஏன்னா every time there is something I'm noticing the film which has been very consciously placed by both Pradeep and Kirti நான் சொல்றேன் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து எவ்ரி வே சோஷியலா எல்லாமே அவங்க பார்த்திருக்காங்க சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு இது என்ன சொல்றோம் அப்படின்னு ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று ரெண்டாவது என் கேரக்டர் மூலமா அந்த ஆணவ கொலை பத்தி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நடக்கின்ற ஒன்றை பத்தி தான் அவங்க சொல்றேன் டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு இருக்காங்க அது கூட கடைசியில் என்னாச்சு நான் வருத்தப்படுறதா வச்சிருக்காங்க இட் இஸ் நாட் ரைட்ன்றத என் மூலியமா சொல்ல வச்சுட்டாங்க அவர் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது அவர் உணர்ந்து அவர் வச்சிருக்காரு தாலி கட்டுறது ஒருத்தன் அப்புறம் நீ படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாயிலர் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் சொல்றது உள்ள பத்தி நுண்ணு தரக்கூடிய அப்படின்றதுலாம் that shows கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது சொல்லி ஆகணும்ன்றது ஃபீல் பண்றாரு at the same time something புரட்சிகரமா சொன்னா கூட இது நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது it can happen it may not happen it need not happen but it can happen don't say it cannot happen it can happen ஏன்னா நீங்க வந்து என் பையன் வந்து நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு போனா என்னடா போயிட்டு வரேன்னு கேட்டா இல்ல டேடி காஃபி போட்டு 11 மணிக்கு எவ்வளோ காஃபி குடிக்க போவான் மந்தி அப்படி குட் நைட் சொல்ல என் ரூம்ல போய் காஃபி பண்ணிட்டு கேட்பேன் டாடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டாடி டேய் உன்னை ட்ரிங்க் பண்ணு கேட்டனா ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் டுடே டிஃபரெண்ட் தே ஆர் டிஃபரெண்ட் அவங்களை விட்டுணும் they know responsibilities are there they will be responsible when the parents are there to guide them from the behind so எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்ட கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன் இல்ல சார் கதையை முதல்ல கேளுங்கடாரு ஃபுல்லா வந்து கதையை ரொம்ப பொறுமையா வந்து சொன்னாரு சொல்லும் போது லைக் த வே திஸ் கேரக்டர் ரெண்டாவது இந்த படத்துல வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான் கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்துல நீங்க பாத்திருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேற மாதிரி திங்க் பண்ணிருக்கலாம் மைண்டுக்கு வேற மாதிரி நடிக்கலாம்னு தோணி இருக்கும் ஆனா கீர்த்தி ரைட் ஃப்ரம் தி பிகினிங் சார் உங்க ஜாலியா வரும் மனுஷனை பார்க்கணும் சார் நாங்க
நிறைய பேர் என்ன ரசிக்க பாருங்க. ரொம்ப நாளே 40 வருஷம் டிராவல் பண்றாங்க. ஆனா அந்த கையில வந்து அந்த என்னது அது தண்ணி அடிக்கிற சீன்ல ஏதோ மாட்டிருப்பாங்க. அப்பளம் மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் திங்க் பண்ணீங்க, இப்படிதானே தண்ணி அடிப்பாங்க நிறைய பேருக்கு ஆர்வத்தை அப்படின்னு அப்படியே கேட்டுக்கிட்டேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் எஸ் தாட். அந்த ஜம்ப் பண்ணி போறது, டியோன்னு சொல்லிட்டு போறது, இப்படி வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நம்ம வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிள் தான். இந்த சைக்கிள் பாயிண்ட் இந்த இடத்துலயும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோ வாயில போட்டுக்கப்பா அது என் தேருன்னு சொல்ல வச்சது. இப்படி வரிசையா டைலாக் எல்லா டைலாக்கும் சொல்ல முடிய கேட்டு இன்னும் நாளைக்கு வச்சுக்கலாத தனியா நம்ம உட்காந்து அரட்டை அந்த மாதிரி பேசுவோம். லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீக். And the entire unit, right from the producers and Vikat Seri, Purnima Seri and brother, the music director, and there's Mamita. Mamita is Kamota, so I thought you left. I thought you got flown off to Hyderabad நினைச்சேன். எனக்கு என் மனைவி வந்து அவங்க நடிக்கிறேன்னு சொன்னாங்க. போய் சொல்லாதுமா இன்னைக்கு இங்க ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. அப்படியே அங்க இருக்கேன்னு சொன்னாங்களே, சொல்லுவாங்க அப்படிதான் நான் இங்க இருப்பாங்க இன்னைக்கு அப்படின்னு. So Mamita, really, the scene I like, I was talking about Pradeep. I have to give this comment and leave the stage. And before you ask the dude, my dude about Sharath Kumar, the dude, for me, my dude is my father. And the Kelly Ketradi. Mamita, the scene, your excellent performance, I've been watching you. நீங்க பண்ணல எனக்கு ரொம்ப பிடிச்சது அகைன் இந்த பிரேக்அப். நீ பிராங்க் எதுவும் பண்ணலடா கேட்பீங்களா, அப்படியே பார்த்து நீ நோ ரியலைஸ். அதுக்கப்புறமும் when you meet him for the last time before he leaves the bike, திரும்பி you would have given a gasp. அந்த pain வந்து you showed it there. That is an actor. That is an actor. You realized how to perform there. It was not what was written on the script. It is what you felt about the script and what you felt as Kuran. ரொம்ப பிரமாதமா தெரிஞ்சது. Next week I will definitely talk more about all these things. Everybody, the entire unit worked as a great team and the teamwork has really worked well and audience enjoy பண்ணிருக்கீங்க. போய் பாருங்க. இந்த படத்தை வந்து 10 தடவை பார்த்தாலும் சளைக்காது. Every time you will find something new in this film. I can guarantee that. சொல்ல முடியாது. இந்த படத்துல இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். And I am also getting into the fans of Pradeep. அவங்களும் வந்து என்னை பார்த்து டியூடுன்றாங்க. இப்போ ஒரு டியூட் ஆயிட்டேன், நான் ஒரு டியூட் ஆயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் படத்தை ஏன்னா நவீன் சாரும் ரவி சார் நினைச்சா ஒரு லவ்லி தீபிகா படுகோன் மாதிரி ஹீரோயின் வச்சு சாங்லாம் கூட பண்ணா ரெடி. இந்த கேரக்டரை உங்களால பண்ண வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியலையா? ஏன்னா ஐஸ்வர் ராய் கூட நடிச்சிட்டேன். டோன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் இட். ஐஸ்வர் ராய்க்கு நான் வந்து நடிச்சேன், கணவனை நடிச்சிருக்கேன். அதனால கேட்கறேன் நவீன் சார் இருக்காங்க, ரவி இந்த மாதிரி ரவி தான் கேட்க முடியும். அடுத்த படத்துல அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நான் அவங்களோட அழகிகள் இல்லையான்னு கேட்டா இருக்காங்க. You decide. That's nothing me. You decide who you want to be my pair and all that. And song வந்து சாய வச்சுக்கலாம், no problem. நல்லா போடுற மியூசிக், அது ஓகே. பிரதீப் படா நம்ம வந்து கேட்டு கொஞ்சம் அட்வைஸ் கேட்கலாம். ஸோ அது ஒன்று பண்ணுங்க. அண்ட் டெய்லி ஒன்ஸ் அகேன் அன்பு ஊடக சகோதரர்களுக்கு அங்கிருந்து இங்கே வந்திருக்கேன். நான் எப்போதுமே நல்லவைகளை நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை. ரொம்ப சிறப்பா இந்த படத்தை யுனானிமஸா நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு போன் பண்ணி தலைவா சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னேன். எனக்கு அனைத்து சகோதரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, ஆடியன்ஸ்க்கு நன்றி, இந்த பத்திரிகை சகோதரர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு ரிலேட்டட் தீபாவளி கிரீட்டிங்ஸ் எவ்ரிபடி அண்ட் மெனி மோர் சக்சஸ் டு தி என்டையர் டீம். என்டையர் டீமோட பார்ட் 2 மாதிரி எடுக்க சொல்றேன். டியூட் இல்லை, அது படிச்சுக்கூட நினைச்சுக்கோங்க. Let this team work again. That is become a family than a movie outing. We have really all worked together and small things we should discuss and do it. எனக்கு இது ஒன்னே ஒன்று தான் ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு கொடுத்தது கீர்த்தி. The toughest scene என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து 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 வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்ன சீன் தான் ஃபர்ஸ்ட் சீன். I have not even got into the character. இது எப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் என்ன பண்ணும், சிரிக்குமா அழுகுமா, என்ன மாதிரி டெலிவரி இருக்கும், அதெல்லாம் புரியாம நீங்க பண்ணுங்க. டோன்ட் வரி, நீங்க டூ இட். நிகேத் அண்ட் கீர்த்தி என்கரேஜ் மீ டு ட்ரை டிஃபரெண்ட் வேஸ். 5-6 தடவை டேக் போய் இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இதே நல்லா இருக்கு, மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர். நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ், நன்றி. இங்க மைத்ரின்னு சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பேஷன். யூ லிவ் அப் டு தட் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ். அது வந்து உண்மையிலே வாழ்க்கைக்குள்ள பெரிய உச்சத்துக்கு, இன்னும் பெரிய பெரிய உச்சத்துக்கு போவீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. And thank you for comparing so well. Your lovely Tamil and English. Thank you. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.
பூக்கி குமார் சார்னு கூப்பிடலாமா இல்ல சரத்குமார் சார்னு இந்த பூக்கி குமார்னா சில பேருக்கு புரியாம போயிடக்கூடாது. பூக்கு ஒரு வார்த்தையும் கீக்கு ஒரு வார்த்தையும் போட்டு வேற மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்கும். Thank you yet another time, Supreme Star Sharath Kumar sir. Thank you very much.